வணக்கங்க. நானும் பார்க்குறேன், டிவியெல்லாம் பார்க்குறேன். எத பார்த்தாலும் பெண்கள தாங்க உயர்வா பேசுறாங்க. ஆண்கள பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஆண்கள் படுற கஷ்டங்கள் என்னென்னன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமாங்க? நான் சொல்றேங்க. ஆண்களுக்கு நான் இருக்கிறேன். ஒண்ணும் இல்லங்க. பெண்கள் பிறந்துச்சுன்னு வைங்களேன், மகாலட்சுமி பொறந்துச்சுன்னு தாங்க சொல்றாங்க. ஆனா ஆண்கள் பொறந்தோனே, எனக்கு கொல்லி போட ஆம்பள புள்ள பொறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். கொல்லி போடுறதுக்கு மட்டும் தான் ஆம்பள புள்ளையா? சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி ததும்பி அதை மட்டை கிட்டையை பிடிச்சிக்கிட்டு நடந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க நல்லா நடக்கிறான்னு சொல்லி. அங்கே ஸ்கூலுக்கு போனோம்னு வைங்களேன், யாருங்க இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயே ஆண்களை சேர்த்து விட்றது? பெண்களுக்கு மட்டும் ஈஸியாக நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விட்றீங்க. ஆண்களை மட்டும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்து விட்றீங்க. ஆண்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை படிப்பு படிப்பு படிப்பு. அந்த படிப்பை கண்டு போய் திணிக்கிறீங்க. இருக்கா, ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்து 5 மணி வரைக்கும் நடத்துகிறாங்க. 5 மணிக்கு மேலே வேனில் கொஞ்ச நேரம் சவாரி விட்டு வீட்டில் விட்டுட்டு 6 மணிக்கு மேலே டீயையும் பலகாரத்தையும் ஜெயிலு கைதிக்கு கொஞ்சோண்டு சோறும் இதுக்கு பிரியாணியும் கொடுத்து வெளுப்பாங்களே, அதுமாரி வீட்டில் உள்ள பேரண்ட்ஸே வெளுக்கிறாங்க. அவ்வளோ சோகத்தையும் தாங்கிட்டு பைய நிறையா பொக்குங்க. ஏங்க, பை பெருசாக இருக்குன்னு திறந்து பார்த்தோம்னா ஏதாவது தீனி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரே புக்காக வச்சுருக்காங்க. அதை எடுத்தோம்னா ஏதாவது அந்த பாலா போன சப்ஜெக்ட்டு சீக்கிரத்தில் முடியுதா? போகுது 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 11 மணி வரைக்கும் படிக்க வேண்டியதாக இருக்குங்க. சரிட்டு ஏப்பா முடிச்சிட்டோம்டா அப்படின்ட்டு தூங்கோம்னா அலாரம் வச்சு விட்றாங்க. காலையிலேயே தட்டி தட்டி எழுப்புறாங்க. வீட்டில் எழுந்திரிச்சு படித்து முடிச்சுட்டு அவ்வாடா முடிச்சாச்சு அப்படின்னா காலேஜில் சேர்த்து விட்றாங்க. காலேஜில் கொஞ்சம் ஜாலியாக அப்படி போகுதுங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடித்த உடனே ஃப்ரீயாக இருக்க விட்றாங்கன்னாங்க. ஒரு பெண்ணுன்னு வைங்களேங்க, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணலையா பாப்பாவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்களை மட்டும் வேலைக்கு போகலையான்னு கேட்குறாங்க. அப்புறம் தாங்களா கல்யாணம் பண்ணிக்க மாட்டோன்னு சொன்னோம், உடனே கல்யாணத்தை அவங்களுக்கு மட்டும் பண்ணி வைக்கிறீங்க, அவங்களுக்கு வேலைக்கு இப்போ சொல்கிறீங்க. இதில் என்னங்க நியாயம் இருக்குது? அவங்க தானேங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்க முடியாது, வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குதுங்க. நாங்கள் வேலைக்கு போனேன், வேலை யாருங்க கொடுக்குறா? சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தை கொண்டாந்து வெளியில் சொல்ல முடியுதாங்க? சொன்னோம்னா பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு தாங்க. அவன் 30,000 சம்பளம் கொடுக்குற இடத்துல போய் 15,000 கொடுக்குறேன்னா, சரி சார், ஓகே சார், சின்சியராக இருப்பேன்ட்டு இவங்க வேலையெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த ஆண்கள் இருக்காங்களே, இவங்க எப்படிங்க பத்தம்? வீட்டையே நிர்வாகம் பண்ணணுன்னா ஒரு ஆண்களுக்கு பத்தமாங்க? முடியாது சார் அப்படின்னா வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எதையோ ஒரு வேலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. பண்ணினதுக்கப்புறம் தாங்க தெரியுது, ஏன்டா இதை பண்ணணும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா எல்லா பொறுப்பையும் நம்ம தலையிலேயே வச்சுருவாங்க. இதுக்கு முன்னாடி வெந்ததெல்லாம் பருப்பு கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் வேவது பாருங்க, அதுதாங்க பெரிய தோரம் பருப்பாகவே இருக்குது. வேகவே மாட்டேங்குது. குக்கரில் வச்சாலும் விசிலு தான் வருது தவிர வேக மாட்டேங்குதுங்க, வெந்து போகுதுங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு சரி, சமுதாயத்தில் அப்படி குறிப்பாக இருப்போம்னா குழந்தை வந்துடுது. அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள பாதி காலம் ஓடி போயிடுதுங்க. அவன் படுத்துகிற பாடு இருக்கு, ஐயோ காலால் உதைக்கிறாங்க. அதாவது ஊட்டி வளர்த்தா பின்னாடி நம்மளை பார்த்துக்குவா அப்படின்னு ஊட்டி ஊட்டி வளர்க்குறான். இவன் வேலையோட தள்ளி வச்சுட்டு குழந்தை வேலையெல்லாம் முன்னாடி என்ன செய்வாங்க. கடைசி காலத்தில் எட்டி எட்டி உதப்பாங்க, பாதி படுபாதி போயிடும். என்ன இவ்வளோதையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த அப்போ தாங்க தெரியுது நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் எப்படியாங்க அப்படின்னு அந்த அந்த பெண்களுக்கும் தெரியுது. அப்போ 2 பேருக்கும்
அப்போ தாங்க அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போ 2 பேருக்கும் வயசாயிடுதே. அப்போ தாங்கி தாங்கி பிடிக்க வேண்டியதா இருக்கு. கடைசியில சுடுகாட்டுக்கு போகிறப்ப கொல்லி போடவே யோசிக்கிறாங்க. ஏன்டா வாழ்க்கையில் பாதி ஆதியில் வந்து குழந்தைகளுக்குன்னு அர்ப்பணிச்சிட்ட பேரண்ட்ஸு உங்களை எங்கடா சேர்த்து வைக்கிறது? அப்புறம் ஏன்னா அவங்கள படிக்க வைக்கணும் எல்லாம் பண்ணுறாங்க. அதை எங்கே இதை சேர்த்து வைக்கிறது? சொத்து சேக்கலையாம் அப்படின்ட்டு கொல்லி கூட ஏலம் போடுறாங்க. பெத்த தாய் தகப்பனா இப்படிலாம் நடக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்கு. பாவம் ஆண்கள். பெண்களை விட ஆண்கள் தான் பாவம். என்ன? அதனால ஆண்களை ரொம்பலாம் குறை சொல்லாதீங்க. ம். போங்க. ஆண்கள் தாங்க பாவம்.